தல அஜித்குமாரோடைய கிளாரியேட்டர்ஸ் இன் பர்சூட் ஆஃப் சேலஞ்ச் இந்த படம் இது ஒரு ஆவண படம். இந்த படம் வருகிற அக்டோபரில் தேட்டரில் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏஎல் விஜய் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக வந்தது. இதை பார்த்த உடனே தலை அஜித்குமாரோடைய அவங்களோட ரசிகர்களாக போய் உற்சாகமாகிட்டாங்க. ஏன்னா தலையை மீண்டும் நம்ம வந்து அப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். படத்துக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆவண படமாக எடுத்திருக்காங்க. பார்த்திங்கன்னா தலையோடைய அந்த ரேசிங் சேலஞ்ச், அவர் ரேசிங் பண்ணுறப்போ என்னவெல்லாம் பிரச்சனை இருந்தது, அதுக்குண்டான முயற்சிகள், அவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள், இப்படி அவங்களுடைய முழுக்க இதை பற்றி தான் வரும். அதனால் படம் பார்க்குறது நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய ரேஸில் கலந்துக்கிட்டு நிறைய வின் பண்ணிட்டார். சமீபகாலமாக இவர் முழு ரேஸராகவே மாறிட்டார். சர்வதேச ரேஸில் இவருக்குன்னு ஒரு டீம் அமைச்சு அந்த ரேசிங்கெல்லாம் அப்படியே படிப்படியாக ப்ரைஸுகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. 2வதோட 1வதோட 3வதோட இப்படி நிறைய ப்ரைஸுகள்லாம் வாங்கியிருக்காரு. இதில் எப்படி இவர் கலந்துக்கிட்டு எப்படி வின் பண்ணுறாரு, இதில் போராட்டங்களில் என்ன சந்தித்த போராட்டங்கள்லாம் என்ன, அதனை பற்றின படம் தான் இது. துபாய், அபுதாபி, ஐரோப்பியா நாட்டில் நடைபெற்ற அந்த மோட்டார் ரேஸில் தல அஜித் சார் கலந்துக்கிட்டு எப்படியெல்லாம் கலந்துக்கிட்டார், எப்படிலாம் வின் பண்ணார், அந்த தருணங்கள் 24 சீரிஸ் எப்படி அடித்தார், கப் அடித்தார். குறிப்பாக ரேசிங்கில் இவர் எடுத்துக்கிட்ட அந்த ரியல் ஃபுட்டேஜை இதில் வந்து விட்டுருக்காங்க. அந்த ரியல் ஃபுட்டேஜெலாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் தல அஜித் சார் அந்த ஒரு விபத்து ஏற்பட்டு அதுலேருந்து மீண்டது, இப்படி எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. சர்வதேச கால்பந்து ரேசிங் நம்பர் 1 இடத்துல இருக்க நரேன் கார்த்திக் இந்த படத்தில் வந்து கால்பந்து வீரர் இந்த படத்தில் இருக்கார். ஆதித்ய பட்டேல் இந்த படத்தில் இருக்கார். தலையுடைய கடந்த படம் குட் பேக் அகிலே, இந்த படத்தில் அப்படி சேசிங் சீன்ஸ்லாம் இருந்தது. இப்போ அடுத்து தான் AK-64 டேர்டெவில் அப்படிங்கிற பெயரிட்டப்பட்டு ஷாலினி மேம் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டு வெளியிட்டாங்க. இந்த படமும் கிட்டத்தட்ட கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் இதில் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் கசிஞ்சிட்டு வருது. ஸோ இது எப்படியா இருந்தாலும் இந்த படம் செம்மையான ஒரு கார் சேசிங் இருக்குப்பா அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஓகே, தலையோடைய இந்த ஆவணப்படத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.